ஹாய் கைஸ், நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏஐ பற்றி சில டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ப்ரெசன்ட் டைமில் என்னென்ன மாதிரி ஏஐலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ்னால் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி சிரி, அலெக்ஸா, மெட்டா அண்ட் ChatGPT இதெல்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டாக ஆகிட்டே இருக்குது. இதுதான் நம்ம இப்போ அன்றாட வாழ்க்கையில் இப்போ நிறையா பேர் வந்து நம்மளே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து புதுசாக வந்து டாக்டரும் வந்து ஏஐ யூஸ் பண்ணி வந்து இப்போ மெடிக்கல் லைன்லேயும் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மூணாவது இப்போ நம்ம இப்போ இன்னும் என்ன அவால்வ் ஆகிட்டுருக்குன்னா ஏஐயில் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், அதாவது ஏஐ வந்து நம்ம காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சு. இந்த மாதிரி டெஸ்லா மாதிரி கம்பெனிஸில் இது இன்னும் விரிவாக்க ஆகணும்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் முக்கியமான அதிர்ஷ்டமான விஷயம் என்னென்னா ஏஐ ப்ளஸ் ஸ்டோரிலாம் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சாங்க. அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இன்னும் ஏஐயில் என்ன பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏஐ வந்து இப்போ ஃப்யூச்சரில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு வாங்க அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஃப்யூச்சரில் நம்ம வீடெலாம் வந்து ஸ்மார்ட் ஹோமாக மாறிடுங்கிறாங்க. அதாவது எப்படின்னா நம்ம ஏஐயும் வந்து நம்மளை வந்து நம்ம என்னென்ன இன்றைக்கெலாம் நம்ம செய்யணும்னு சொல்லி அதே ரொட்டீன் பண்ணி நம்மளை அதே வந்து மேக்கப் பண்ணி என்னென்ன நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் அதே தானாகவே ஆன்லைன் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம என்ன ட்ரெஸ் போடணும் பேஸ்டாக அந்த வெதர் நம்ம லைஃப்பை வந்து இன்னும் ஏஐ வந்து ரொம்பவே சிம்பிளாக ஆக்கிடும். ஒர்க் பிளேஸில் வந்து என்ன ஆகும்னா இதனால் நம்ம ஒர்க் பிளேஸில் இப்போயே நிறைய லே ஆஃப் நடந்துகிட்ருக்கு. இன்னும் போக நிறைய பேர் ஹியூமன்ஸ் இல்லாமல் வந்து கம்பெனிஸ் வந்து ஏஐ மட்டும் டிபெண்ட் பண்ணி வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி வந்து நம்ம ஜாப்ஸை லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து நம்மளோட என்டர்ப்ரினர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து ஃப்யூச்சரில் வந்து எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக இருந்தால் தான் அவங்களோட நிறைய ஸ்கில்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து சர்வே பண்ண முடியுங்கிறாங்க. ஏஐ வந்து அது இல்லாமல் ஏஐ வந்து இப்போ நம்ம இருக்கிற இப்போயே வந்து ஸ்டோரி ரைட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஃப்யூச்சரில் வந்து மூவி சாங்ஸ் இன்னும் வந்து அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்னு நம்புகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ வந்து கேம்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணும். இந்த மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் அதாவே இப்போயே ஜென்ரேட் பண்ணுது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் நிறையா இதோட வளர்ச்சி அடையுங்கிறாங்க. இதை வச்சு இன்னும் சில கம்பெனிஸ் வந்து இதை வச்சு வெப்பன்ஸாக்க முயற்சி பண்ணுறாங்க. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இதோட தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஏஐ இந்த மாதிரி வளர்ந்து வரனால வந்து எக்கச்சக்கமான நல்லது இருக்குது. ஒரு பக்கம் நல்லது இருந்தாலும் ஒரு பக்கம் கெட்டது இருக்க தானே செய்யணும். சரி வாங்க, இப்போ இந்த ஏஐ வளர்கிறதுனால நம்மளுக்கு இருக்க சில சேலஞ்சஸ் பற்றி பார்ப்போம். ஃப்யூச்சர்லேயே வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் விடுதுன்னா நியூஸ் ஆர்டிக்கல் இப்போ எப்படி இருக்குன்னா சம்டைம்ஸ் வந்து ஒன் சைடாக பயாஸ்டாக இருக்கும். அதாவது ஒரு சைடு சார்ந்து இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் வந்து அது ஃபேக்காக இருக்கும். அது சில தாட்டி வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து கவர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி சில ஃபேக் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குங்கிறாங்க. இதனால் வந்து நம்ம தவறான தகவலை தெரிஞ்சு இன்னொருத்தவங்களை வந்து நம்ம தப்பாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ ஏஐ வந்து நம்ம ஃபேஸ் ரெகக்னேஷன் இப்போ நம்ம போய் இப்போயே நம்ம ஃபோனில் வந்து ஏஐ இருக்கனால அது ஈஸியாக நம்மளோட எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துக்க முடியும். டேட்டாவை வந்து ப்ரீச் பண்ண முடியும். இதுக்காக கவர்மெண்ட்டும் கம்பெனிஸும் கன்ஃபார்ம் வந்து இதுக்கு ஒரு லா க்ரியேட் பண்ணி நம்ம டேட்டாஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். மூணாவது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் ஃப்யூச்சரில் வந்து இதனால ஃப்யூச்சரில் இல்லை இப்போயே நம்மளோட ஜாப்ஸ்லாம் வந்து ஏஐ வந்து நம்ம ஜாப்ஸ் அழிச்சிட்ருக்கு. இதுக்கு நம்மளுக்கு இதோட சொல்யூஷன் என்னென்னா நம்ம ஏஐ எப்படி வந்து நம்மளோட ஒர்க்கில் யூஸ் பண்ணுறதுன்னு மட்டுமே. அதனால் நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஏதாச்சும் ஒர்க் போய்ட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃபீல்டில் இருக்கிற ஏஐ வச்சு தயவு செஞ்சு அதை வச்சு உங்களோட வேலையை எப்படி வந்து சுலபமாக்குறதோ இல்லை வந்து இன்னும் வந்து அதிகமாக செய்கிறதோ ஏஐ வச்சு வந்து தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. இல்லைன்னா கூடிய சீக்கிரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாததெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது அதிகமாகவே. சரி கைஸ், இப்போ நம்ம ஏஐ பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு நான் சொன்ன டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி மற்றவங்களுக்கும் இது பண்ணுங்கள். கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.